வணக்கம், முத்துநகர் மீனவன். நாளைக்கு நம்ம தங்கு தொழிலுக்கு கிளம்புறோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐஸ் நம்ம தண்ணிலாம் ரெடி பண்ணிடுவோம். மொத்தம் இப்போ எத்தனை பார் அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 31 பார் ஐஸ் அடிக்கிறோம். அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ தண்ணி நம்ம வந்து பிடிச்சிருவோம். தங்கு கடலில் நம்ம முதல் நாள் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ஓட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வஞ்சிர மீன்களுமே பிடிச்சோம். முதல் நாளுமே நம்மளுக்கு வஞ்சிர மீன்கள் கிடச்சிச்சு. சாமியன 31 பார் ஐஸ் அடிச்சு முடிச்சாச்சு. நம்ம தண்ணி சாயந்தரம் போல பிடிச்சோம். நம்ம தங்கல் கிளம்பியாச்சு. ஸ்டோர் ஜாமா வருது. அப்புறம் டீசலுமே நம்ம ஏற்றணும். இந்த 4 கேன் வந்து எம்டி கேனு. நம்மளுக்கு ஒரு ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250 300 லிட்டர் தேவைப்படும். இப்போ டீசல் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 3 கேன் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஒரு 3 கேனு. இப்போ ஸ்டோர் ஜாமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. அவுத்துருங்க. காவலம் தண்டு காப்பாற்ற வேண்டும். எல்லை அட்டியை இறக்கத்தை பாரும். பாவிக்கு இறங்கும் பரிசுத்த ராஜாவே. நங்கூரத்தை கிளப்பிட்டு இப்ப நம்ம போட்ட நீராடிட்டு தொழிலுக்கு கிளம்பிடுவோம். நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஆயிரும். பேசுறதுலாம் காலையில் வாய்ப்பு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் தொழிலுக்கு கிளம்பிட்டோம். போன ஓட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ரொம்ப நட்டம் தான் எங்களுக்கு. அதனால் அதுக்கெல்லாம் நாங்கள் கலங்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு விஸ்தாரமாக இருக்கும். நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் தொழிலுக்கு. அதனால் ஸ்டம்முன்னு இருக்குது இன்னைக்கு தொழில். அதனால் கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் குண்டாச்சு. அடித்து ரேஸ் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். இந்த சோறுலாம் வடிச்சிட்டேன். அடுத்த மீன் குழம்பு வைக்க போகிறேன்.
மீன் குழம்பு வச்சு எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்ச நாள் எல்லாருமே தூங்கிடுவாங்க. நைட்டுக்கு தான் நமக்கு தொழில். ஆனால் நம்ம போகிற டைமுக்கும் நைட்டு இன்னைக்கு நைட்டு நாங்கள் தொழில் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி தொழில் வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லபடியாக பாருங்கள். இப்போ தம்பி வெங்காயம் வெட்ட போகிறேன். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தும்பு தோண்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு தும்பு தோண்டி தான் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இன்னைக்கு முத மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட போகிறோம். ஏன்னா இந்த முருங்கைக்காய் வந்து எங்கள் வீட்டில் வந்து காய்ச்ச முருங்கைக்காய், 4 முருங்கைக்காய். அதனால் முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும். அதனால் நிறையா இருந்துச்சு. அதனால் கடலுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி முருங்கைக்காய் மீன் குழம்புக்கு போட்டாச்சு. செம்மையாக இருக்கும், குழம்பு வாசமாக இருக்கும். பாருங்க, இப்போவுமே நல்லா மணக்குது முருங்கைக்காய் போட்ட உடனே. இந்த பாருங்க முருங்கைக்காய். நம்ம மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டோம், அதுவே நல்லா வாடை. அதுவும் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மீன் வந்து தம்பா மீன் கிடைச்சிருக்கு. இன்னும் அது அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும். இன்னைக்கு மீனை போட போகிறேன். அதோட நமக்கு ஒரு புள்ளி கலவாகவும் இருக்கு. நம்ம ஸ்டவ் அமர்த்திடுவோம். நல்லா கொதிச்சுட்டு நல்ல மணமாக இருக்குது. முருங்கைக்காய் போட்டனால அந்த குழம்பு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஏன்னா முருங்கைக்காயோட வாடை வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 11:30 மணி ஆகுது.
இப்போ எல்லாருமே தூங்குறாங்க. சாமியனும் தூங்கிட்டு தான் வந்து போட்டை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சாமியனும் தூங்கிடுவாங்க. நான் தான் வந்து ஸ்டியரிங் பிடிக்க போகிறேன். சாமியனை பாருங்கள். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. நம்ம தூண்டி சாமானை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தும்பு தூண்டி அது போக வந்து கட்டையுமே நம்ம வந்து இன்றைக்கி போட போகிறோம். தும்பு தூண்டியில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன தும்பு தூண்டியை பயன்படுத்தி நம்ம முண்டைக்கண்ணியை பிடிச்சி அந்த முண்டைக்கண்ணியை உயிரோட போட்டு தான் வந்து பெரிய மீன்கள் பிடிக்க போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ இறை பிடிக்குதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம தொழில் பார்க்கலாம். தூண்டி வந்து துரு பிடிச்சிருக்கு. அந்த தூண்டியெல்லாம் நம்ம வந்து மாற்றுறோம். இந்த ஓட்டில் எப்படி நம்ம வந்து தூண்டி இழக்குவோம் தூட்டாமட்டு. மக்களே இப்போ கடலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில் அடிச்சு விட்டு தொழிலுக்கு நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். மதியம் போல் சாப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ இந்த சீலாமட்டு கை இது வந்து இது கொஞ்சம் பழுது பார்க்குறோம். சரியா நல்லா தான் இருக்கும். மூட்டுக்கெல்லாம் வந்து துருப்பிடிச்சிருக்கிறனால அதை கொஞ்சம் கலட்டி கட்டி எடுத்து பழுது பார்த்து வச்சுருந்தா நாங்கள் கடலில் போய் அந்த தொழில் பார்க்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சௌரியமாக இருக்கும். மறுநேரம் மீன் உள்ள சொல்ல வந்து அந்த தூண்டு டைம் சேர்ந்தால் அத்துட்டு போயிரும்ல. அதனால இப்போ அந்த தூண்டுகளை பழுது பார்த்து தெளிவாக வச்சுக்குவோம். ஆமாம் பாருங்க என்ன கைத்தை தெரிவெடுத்து பேச்சு பேச்சியாக வாங்கிட்டு இருக்கோம். சாப்பாக வச்சுருவோம். இனி நைட்டு கடல் ஏறின உடனே கைத்து இலக்கிறாங்க ரெடி ஆயிடும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் காட்டுறோம். ஓகே. அருமையா இருக்கு. பிடிங்க கடல்ல இயற்கையை பார்த்து பிடிக்கிறது ஒரு சுகம் தான். நீங்க குடிச்சிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கணும். வீட்டுல நம்ம எப்படி குடிக்கணுமோ அப்படி இருக்கும். டி இப்போ நீங்கள் பார்க்குறதா மீன்களோட கூட்டம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து சூரை மீன், பொடிச்சூரை. எவ்வளோ மீன்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தாங்க மீன்கள் வந்து மண்டலாக வரும். மீன்கள் கூட்டமாக இருக்கலாம் நாங்கள் மண்டல்னு சொல்லுவோம். எப்படி இறச்சி பாய்க்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாருமே தும்பு போட ஆரம்பிச்சாச்சு. சின்ன தூண்டி 16ஆம் நம்பர் தூண்டி இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து முண்டைக்கண்ணி பிடிக்க போகிறோம்.
இப்போ தும்புத்தூண்டியில் மீன்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய தூண்டி போடுவோம். மீனை இப்போ உயிரோட ஓட விடுறோம். நம்ம தூண்டி படும்போது எடுத்துக்கிடுவோம். இதுதான் தூட்டாரை. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து முண்டக்கண்ணி தேவையான அளவு பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு பாறையில் கொண்டு போய் நம்ம வந்து நங்கூரத்தை வைக்க போகிறோம். இந்த பாறையில் தான் வந்து ஊளி மீன், அதுக்கப்புறம் வந்து வஞ்சர மீன்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆழம் குறைவு, அதனால் நம்ம நங்கூரத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்கட மீன் மாட்டிருக்கு. நம்மளுக்கு போக போக தான் வந்து பெரிய மீன்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மீன் வந்து தும்புல மாட்டினது. அடுத்து ஒரு பாறை மீன் மாட்டிருக்கு. சுத்து அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊளி மீன் மாட்டிருக்கு. இந்த ஊளியுமே நம்ம வந்து இறையா பயன்படுத்தி பெரிய மீன் பிடிச்சோம். பெரிய ஊளி பிடிச்சோம், மஞ்சவாள் ஊளி. ஊசிக்கணை வந்துச்சு நம்ம தும்பு துண்டியில். இப்போ இந்த கணவையும் வெட்டி நம்ம வந்து இறையா போட போகிறோம்.
ஒவ்வொன்றா கடிச்சிக்கிட்டு இருக்கு. மணி 10-11 ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக கடிக்க ஆரம்பிக்கும். 6-7 பேர் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் கடிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டானா கடிக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊலியை போட்டிருந்தோம். ஊலிக்கு வந்து இப்போ பெரிய ஊலி மாட்டியிருக்கு பாருங்க, மஞ்சவால் ஊலி. இந்த மீன்கள் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து விலையே நல்லா போகும். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் குறைஞ்சது 400 ரூபாய்க்கு போயிடும். அதிகபட்சமாக ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரை போகும். இந்த மஞ்சவால் ஊலி எப்படியும் பார்த்தீங்கன்னா 4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். நல்ல சைஸான மீன். இப்போ அடுத்த ஒரு மஞ்சவால் ஊலி மாட்டியிருக்கு. இதை நாங்கள் வந்து தடியன்னு சொல்லுவோம். மேலே வரும்போது ரோலை பொறுக்கையே வைக்கக்கூடாது. சும்மா அப்படின்னா தான் மீன் வந்து கிடக்கும். அதே ஸ்பீடு கொண்டு வந்து ஓட அடைங்க. படிக்கி இருக்கி மாற்றி விட்டானே. அடுத்து ஒரு தடிய மீன் மாட்டியிருக்கு. நம்மளுக்கு எத்தனை வஞ்சர மீன் பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 3 வஞ்சர மீன் பிடிச்சோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் சீலா, ஒரு கேரையுமே வந்துச்சு.
நம்ம ஊளி மீன் இறைய போட்டதில் இப்போ ஒரு வஞ்சிர மீன் ஒன்று மாட்டியிருக்கு. இதுவுமே நல்ல சைஸான மீன். எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 கிலோக்கு மேலே தான் இருக்கும். வாய்க்கு உள்ளே ஒரு தூண்டி போலடா. வயர் அந்த கட்டைக்கு அந்த பக்கம் எடுத்து போடு. இன்னொரு முண்டை கேட்டா இப்போ அடுத்த ஒரு வஞ்சிர மீன் மாட்டியிருக்கு. இனிமேதான் அடிக்கும். இலை கூட்டுட்டு இல்லைங்க, கொலி வள்ளத்துல கொலி நிற்கும் போல. வருதா அப்படி அரவாசிக்காரியா தும்பு கவனம் கைக்குல இருந்து மீன் ஓடும் போது தும்பு ஓடிடாமா. வள்ளத்துல கோழி நின்று இருக்கு சும்மா. அதுக்கப்புறம் தான் ரோல் வந்து அடிச்சிருக்கு. அடுத்து இந்த இடம் காணும். ஒரு பெரிய சவரன் சீலா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரை, அப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் வஞ்சிர மீன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. அதை நம்ம வீடியோ பதிவு எடுக்க முடியல. நான் உங்களுக்கு ஐஸில் வைக்கும்போது காட்டுறேன். இப்போ விடிய ஆரம்பிச்சிருச்சு. விடிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்மளுக்கு தூண்டில மீன்கள் கடிக்காது. முடிச்சா முடியல. நீதான் பாலம் மூஞ்சில சிரிப்பு பாக்குறேன். அப்படி நான் அப்படி கிளாஸ் ஆகிறேன். இன்னைக்கு நம்ம தொழில் பரவாயில்ல. எதனால அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 வஞ்சிர மீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சவரன் சீலா பக்கத்தில் கிடக்கு பாருங்க.
அது போக வந்து ஒரு பெரிய கேரை, அப்புறம் ஊளி எல்லாமே நல்லா கொஞ்சம் விலை கூடின மீன்கள் தான் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. அது போக அரை பாக்ஸ் வந்து வங்கட மீன் பிடிச்சோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேர்த்துறிய கையில இது அவ்வளோண்ணா அது இதுல இருக்கிறது